ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்னைக்கு வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு செய்வோம்ல, அது பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4-5, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்குறதுக்கு. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து வதக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது நான் மத்து வச்சு நான் உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்ருக்குறேன். இப்போ அது கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கினேன். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.